ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டைம் வச்சு தான் ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியில லொகேஷன் என்ன தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன். அங்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காரு. அப்புறம் அவங்க பையன் சதீஷ்னு ஒரு சின்ன பையனும் இருக்கான். ஸ்டேஷன் மாஸ்டரோட டியூட்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லைங்க. அங்க இருக்க டவர் கிளாக்குக்கு கீ கொடுக்கறது இவருடைய டியூட்டி தான். இவரே அந்த பொறுப்பை தானே வலிய எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா, அந்த கிளாக்குக்கு கீ குடுக்குறவரு, டைம் முன்ன பின்ன மாத்தி மாத்தி குடுத்துர்றாரு. அதனால அங்க வர பேசஞ்சர்ஸ் டைம் முன்ன பின்ன ஆறதுனால ரொம்ப அவதிக்கு உள்ளாகுறாங்க. அதனால இந்த மாதிரிலாம் டைம் விஷயத்துல விளையாடக்கூடாது அப்படின்ட்டு, ஸ்டேஷன் மாஸ்டரே நாமளே அந்த வேலைய பொறுப்பா செய்யலான்ட்டு, அவரே அந்த கிளாக் டவருக்கு போயி கரெக்டான டைம் ஃபிக்ஸ் பண்ணி கீயும் குடுத்துட்டு வந்துருவார். இது தினைக்கும் அவருடைய டியூட்டி. ஏன்னா, அது ரொம்ப பழைய காலத்து கிளாக். நம்ம டைம தினைக்கும் கரெக்ட்டா செட் பண்ணி கீ குடுத்தா தான், அது அந்த 24 ஹார்ஸ் கரெக்ட்டா ஓடும். இல்ல அப்டின்னா, அது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவா ஓடும். இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஸ்பீடா ஓடும். அது ரொம்ப பெரிய பிரச்சனைய கொண்டு வரும். நீங்களே நெறைய பப்ளிக் பிளேஸ்ல பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், இல்ல பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ரொம்ப பெரிய பப்ளிக் பிளேஸ்ல அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவர் கிளாக் கண்டிப்பா இருக்கும். அங்க டைம் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அந்த டைம் வச்சு தான் நெறைய மக்கள் கரெக்ட்டான டைம்க்கு அவங்க எந்த பஸ்ல போகணுமோ, இல்ல ட்ரெயின்ல போகணுமோ, அதெல்லாம் கரெக்ட்டா இது பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா டைம் மிஸ் ஆச்சா அப்படின்னா, அவங்களும் ஏற வேண்டிய பஸ்ஸோ, ட்ரெயினோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால டைம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டியூட்டிய அவரு ரொம்ப பேஷனோட, ரொம்ப ஆசையா செஞ்சுட்டு வந்தார். ஏன்னா, அது ரொம்ப பழங்காலத்து கிளாக் ஆச்சே. அதுக்கு கீ குடுக்கறது, கரெக்ட்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணது, அதோட சவுண்டு, அது எல்லாமே அவருக்கு பிடிக்கும். இது அவரு ஆசையா செய்யறத பார்த்து பார்த்து, அவரோட பையன் சதீஷ்க்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. தானும் ஒரு நாள் இதே மாதிரி இந்த கிளாக்குக்கு கீ குடுக்கணும், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா, அந்த ஹார் ஹேண்டு, மினிட் ஹேண்ட்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அதெல்லாம் கரெக்ட்டா மூவ் பண்ணி, கீ குடுத்து, அத ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வேலைய அவர் தினைக்கும் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. சதீஷ் தினைக்கும் கேட்பான். "அப்பா, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்றேனே, எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க, நான் பண்றேனேன்னு" அவன் தினைக்கும் அவங்க அப்பா கிட்ட கேட்பான். "கண்ணா, கீ குடுக்குற டைம்ல மட்டும் விளையாடாத. கரெக்ட்டான டைம்க்கு நம்ம கீ குடுத்து, டைம் ஃபிக்ஸ் பண்ணா தான், அது கரெக்ட்டான மணி எழுப்பும். அப்பதான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ இப்படி ரவுடி பண்ணிட்டு இருந்தீன்னா, கொஞ்சம் கவனம் மிஸ் ஆனாலும் டைம் மிஸ் ஆயிடும். டைம் மிஸ் ஆச்சுன்னா, டைம் எல்லாமே மாறி போயிடும். வேண்டாம்டா" அப்படின்ட்டு பையன விடவே இல்ல. அவரும் ரொம்ப நாளா. அன்னைக்குன்னு பார்த்து, அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு நெறைய ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்தனால மீட்டிங்கும் வச்சுட்டாங்க. மீட்டிங் ரொம்ப நேரமா போகுது. அதனால அவங்க அப்பா இடையில வெளிய சதீஷ கூப்ட்டு, சதீஷ் கிட்ட கீ குடுத்தாரு. குடுத்துட்டு, "இன்னைக்கு நீ தான் போய் டவர் கிளாக்குக்கு டைம் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீ குடுக்கணும். ஏன்னா, இன்னைக்கு என்னால அங்க போக முடியாது. ஆனா, நீயே இந்த வேலைய ஒழுங்கா செஞ்சிடணுன்ட்டு" தான் கட்டியிருந்த வாட்சையும் சதீஷ் கிட்டயே குடுத்து, "டைம் பார்த்துக்கோ, யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ட்டாராம். சதீஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா! இன்னைக்காவது அப்பா நம்மளை கூப்பிட்டு ஒரு பெரிய பொறுப்ப குடுத்துருக்காரு. அதுவும் நமக்கு புடிச்ச வேலைய குடுத்துருக்காருன்னு அவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சரி, கரெக்ட்டா இந்த 4:30க்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா, அவன் கட்டியிருந்த வாட்ச்ல, அவங்க அப்பா வாட்ச்ல டைம் ஓடலங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கே தெரியுது. அப்பா வாட்ச் குடுத்துட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகுது. ஆனா இந்த டைம் ஓடவே இல்லையேன்னு பார்த்தா, டைம் ஓடல. வாட்ச் ரிப்பேருன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். அச்சச்சோ! டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு, சரின்னு அங்க ஸ்டேஷன்ல வொர்க் பண்ற இவனுக்கு பழக்கமான சில பேர்கிட்ட போயி, அவன் டைம் என்னன்னு கேட்குறான்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சொல்றாங்க. அவங்க சொல்ற டைம் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு டிஃபரன்ஸா தான் இருக்கு. ஒருத்தர் 5 மினிட்ஸ் அதிகமா சொல்றாரு, ஒருத்தர் 5 மினிட்ஸ் கம்மியா சொல்றாரு, ஒருத்தர் 2 மினிட்ஸ் அதிகமா சொல்றாரு. அப்பாடா! இது என்னது இது? இப்படி டைம் சொன்னா நான் எப்படிதான் அங்க போய் வைப்பேன், கரெக்டான டைம்ன்னு அவன் ரொம்ப தவிச்சு போயிட்டான். அப்பா நம்ம ரொம்ப நாளா கெஞ்சி கேட்டோம். அப்பா இன்னைக்கு தான் நமக்காக இந்த ஒரு பொறுப்ப குடுத்துருக்காரு. இதையும் நான் சொதப்பிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். அப்பா என்கிட்ட கோச்சிப்பாரு. நான் எப்படி தான் இது டைம் ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு அவன் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டான். தலையில கைய வச்சுக்கிட்டு, என்னடா பண்றது அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க அப்பா அந்த சன் பத்தி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அது அந்த கிளாக் டவர்லயே இருக்கிற ஒரு சன் டயல். இன்கேஸ் டைம் அவர் வாட்ச்ல ஓடல அப்படின்னாலும், அந்த சன் டயல்ல எப்படி டைம் பார்க்கணும்னு அவர் பையனுக்கு அவர் சொல்லிக் குடுத்துருக்காரு. அது ஞாபகம் வந்துச்சு. ச்சே! சன் டயல் இருக்கு நம்ம போய் இத பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அவன் நேரா டவர் கிளாக்குக்கு போறான். அப்புறம் சன் டயல்ல டைம் பார்த்தோம். நல்ல வேளை இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அப்புறம் கரெக்டான டைம்க்கு கிளாக்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கீ குடுத்துட்டு வந்தான். கரெக்ட்டா 5:00க்கு அது பெல் அடிச்சது. அப்புறம் கீழ அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா வெளிய "பரவாயில்லையே! கரெக்ட்டா சொன்ன வேலைய முடிச்சுட்ட போல" அப்படின்னு. அப்புறம் வாட்ச் திருப்பி வாங்கிக்கிட்டாரு. "இது என்னடா வாட்ச்சு? 4:30க்கே நின்னு போச்சு. நீ என்ன பண்ண? எப்படி நீ கீ குடுத்த? 5 மணிக்கு" அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. "ஆமாப்பா, நானா இது பண்ணேன். எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. அப்புறம் தானே நீங்க அங்க டவர்ல இருக்க சன் டயல் பத்தி சொன்னீங்க. அப்புறம் அத வச்சு நான் கீ குடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு. அது கேட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். "பரவாயில்லையே! இப்படிதான் புத்திசாலித்தனமா இருக்கணும். ஏன்னா, நம்ம எல்லா நேரமும் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த டிவைசஸ் எல்லாமே எல்லா நேரமும் சரியா ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாரி சன் டயல் நமக்கு கை குடுக்கும், டைம் பார்க்கறதுக்கு. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. நான் குடுத்த பொறுப்ப நீ சரியா பண்ணியிருக்கன்ட்டு" அவங்க அப்பா சதீஷ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாராம். இதான் கிட்ஸ். எவ்வளோதான் டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்திருந்தாலும், எல்லார் கையிலயுமே மொபைல் இருந்தாலும், வாட்ச் இருந்தாலும், அது கரெக்டான டைம் காட்டுமான்னா, சம்டைம்ஸ் முடியாது. ஆனா சன் டயல் கண்டிப்பா டைம் காட்டும். சன் டயல் எப்படி பண்றதுன்னு நெட்ல பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்க. சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே. தேங்க் யூ கிட்ஸ். குட் நைட்.